சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உள்ள போய் பார்க்கலாங்களா? போய் பாருங்க தம்பி. அப்பா அம்மாடி கலைவாணி. ஆமா, என்ன தாயி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? எனக்கு எப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இப்படி வந்து நிப்பேன். இல்ல தாயி, உனக்கு எப்பவுமே அந்த வீட்ல காலையில நிறைய வேலை இருக்கும். அதனால எங்களை பார்க்க வரணும்னா ராத்திரியில தானே வருவ, இல்லனா போன் பண்ணி எங்கயாவது வர சொல்லி பாப்ப. இப்ப திடீர்னு வந்து நிக்கிற, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கடை போட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அம்புட்டுதான். ஓ, இப்ப நீ வீட்ல இல்லன்னதும் அங்க இருக்கிறவங்க உன்னை தேட மாட்டாங்களா? அதெல்லாம் இந்த யாரும் தேட மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ அது எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்துக்கு என்ன பத்தின நினைப்பே அவங்க யாருக்கும் வராது. அதுக்குள்ள நான் போயிருவேன். போதுமா? பகல்ல நீ எங்களை தேடி வர்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம் தாயி. பெத்த மவளை எப்பவும் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை இனிமே அடிக்கடி நான் உங்களுக்கு கொடுப்பேன். போதுமா? கலைவாணி, நீ நம்ம கடைய வந்து பார்த்து இங்க இருக்க நிற குறைய சொன்னாதானே வியாபாரத்தை பெருசா பண்ண முடியும். அப்பா, கடை ரொம்ப அருமையா இருக்குப்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? பிடிச்சிருக்கா? ஏமா, இதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு ஆள்ல வச்சா பிரமாதமா இருக்கும்ல பொன்னி? ஆமாங்க, உண்மையிலேயே அழகா இருக்கு, மங்களகரமா இருக்குங்க. ஆமாமா. வாங்கய்யா. சார், இது என்ன பிரைஸ்? இது 2500 சார். ஓ, அவ்வளவுதானே? நாங்க வாங்கிக்கிறோம். சரிங்க. இந்தாங்க சார். நன்றிங்க. பேக் பண்ணி தரோம், கொடுங்க. இல்ல, நாங்க வண்டியில தான் எடுத்துட்டு போறோம். சரிங்க. அம்மாடி, இந்த பொம்மைய நம்ம ஊர்ல 1000 ரூபாய்க்கு தானே தருவோம். ஆனா நீ 2500 ரூபாய்க்கு வித்துட்டிய தாயி. அப்பா, நம்ம ஊர்ல இந்த சிலைய 1000 ரூபாய்க்கு தான் விற்போம். அது நம்ம ஊருப்பா. அங்க இருக்கிறவங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குற சக்தியே கம்மி. ஆனா இது சென்னை. அங்க விட இங்க விலைவாசி அதிகம். அதுவும் இல்லாம அங்க நமக்கு சொந்த வீடு இருந்துச்சு. அதனால ஏதோ கிடைச்சது போதும்னு வியாபாரம் பார்த்தோம். அப்படியே இங்கேயும் இருக்க முடியுமா? வீட்டு வாடகை கொடுக்கணும், நாம சாப்பிடணும், இன்னும் மத்த செலவுலாம் இருக்குல்ல. அது எல்லாம் தான் ஒரு பொருளோட விலையை தீர்மானிக்கும். அதனால அந்த பொருளுக்கு நியாயமான விலை 2500 தான். நம்ம அதிகமா வாங்கிட்டோன்னு வருத்தப்படாதீங்க. கரெக்டான விலை தான். சரிம்மா. இது வரைக்கும் நாம செஞ்ச தொழில பெருசா லாபம் வச்சு எதையுமே விக்கல. இப்போ பொருளுக்கான விலைய நீங்க கரெக்டா நிர்ணயிச்சிட்டீங்கன்னா பொருளுக்கான லாபம் நமக்கு சரியா கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு அது நமக்கு உதவும்ல. இப்ப நம்ம கடைக்கு வந்து பொருள் வாங்குறவங்க யாரும் கஷ்டத்துல இருக்கவங்க இருக்க மாட்டாங்க, பணக்காரவங்கள தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பே இல்லப்பா. சரிம்மா. இது பட்டணம். இந்த ஊரோட சந்தை ரொம்ப பெருசு. அதுக்கு ஏத்த மாதிரி வாழ கத்துக்கிட்டாதான் சென்னையிலே காலத்தை ஓட்ட முடியும். என் பொண்ணு உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான். என் பொண்ணு இல்ல, என்ன மாதிரியே புத்திசாலித்தனம் இருக்கத்தானே செய்யும். அப்போ எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, புத்தியே இல்லன்னு சொல்ல முடியாது. எங்க 2 பேரை விட கொஞ்சம் கம்மிதான். என்னடா? ஓஹோ, அப்பா பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? போங்க. ஏய், பாருடா. என் செல்ல அம்மாவுக்கு கோபத்தை பாருங்களேன். அம்மா, நீ இல்லனா நானும் இல்ல, அப்பாவும் இல்லம்மா. எங்களுக்கு நீ தானே எல்லாம். நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என் செல்ல மக என்ன சமாதானம் படுத்தணுன்றதுக்காக தான் நானும் சும்மா கோவப்பட்டேன்.
சரி நான் உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. ஆ, நான் கிளம்புறேன். 2 பேரும் பொறுப்போட வியாபாரத்தை பாருங்க. திரும்பவும் சொல்றேன், இது திருச்செந்தூர் இல்ல சென்னை. அதுக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுங்க. ம். ம்? நான் கிளம்பட்டுமா?